நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனகராஜருடைய வேள்விச்சாலையில் ஓர் மாபெரும் யுத்தம் தொடங்குகின்றது. யாகம் நடைபெறும் இடத்தில் யுத்தத்திற்கு வாய்ப்பா? இந்த யுத்தம் வாக்யுத்தம், ஆம், சொற்போர் நடைபெறப் போகின்றது. இதுவரையிலும் எத்தனையோ பண்டிதர்கள் பிரம்மவித்துக்கள் வந்து இந்த சபையில் வாதப்போர்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது நடைபெறப் போகிற வாதப்போர் ஆச்சரியமானது. இதை பார்ப்பதற்கு நானா தேசத்தைச் சேர்ந்த எல்லா மகர்ஷிகளும் திரண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் உள்ளூர ஒரு சந்தோஷம். ஆம், வந்தியை அடக்கும் ஒருவர் பிறந்து விட்டாரே, வந்தியை அடக்கும் வைபவத்தை தன்னுடைய தேஜோ விசேஷத்தினாலே ஒரு மகாத்மா காண்பிக்கிறாரே, அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்னும் ஆனந்தத்துடன் தான் பல மகர்ஷிகள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே வந்தியினால் பாதிப்பிற்கு உள்ளானவர்கள், தங்கள் உறவினர்களை எல்லாம் இழந்தவர்கள். வந்தியினிடத்தில் வாதப்போரில் தோற்றதினாலே இவர்கள் உறவினர்கள் தண்ணீரில் அழுத்தப்பட்டு மறைந்தார்கள், மாண்டார்கள். தங்களால் வந்தியை எதுவும் செய்ய முடியாது என்பதினால் இத்தனை காலம் வாளாயிருந்தவர்கள் நேருக்கு நேராக வந்தியை தான் வீழ்த்துகிறேன் என்று சபதம் செய்து சூளுரைத்த ஒருவரை வாழ்த்தாமல் இருப்பார்களா? வாதப்போர் தொடங்குவதற்கான சமயம். இரண்டு கடைவாய்களையும் நக்கிக் கொண்டு தன் ஆகாரத்திற்காக கர்ஜித்து கொண்டு குகையின் வெளியில் வரக்கூடிய சிம்மத்தை போன்று அஷ்டாவக்ரர் கர்ச்சிக்கிறார். வந்தியோ, இந்த சிறுபிள்ளை நம்மை என்ன செய்துவிட முடியும்? பெரிய பெரிய மகனீர்கள் எல்லாரும் வந்து தோற்றோடி இருக்கிறார்கள், இவனோ சிறுபிள்ளை, இவனால் நம்மை ஜெயிக்க முடியுமா என்று இருமாப்புடன் அலட்சியமாக இருக்கின்றான். பிள்ளாய், ஜுவலிக்கும் நெருப்பினுள் கைவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? நெருப்பு சுடுவது மட்டுமில்லாமல் ஜுவலிக்கக்கூடிய அக்னியாக இருந்ததினால் அப்படியே பொசுக்கிவிடும். ஒரு பெரும் பர்வதத்தை தன்னுடைய நகங்களினால் பிளக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசை கொண்டால் உடையப்போவது அவனுடைய முஷ்டிகளும் நகங்களும் கைகளும் தானே தவிர்த்து மலைக்கு ஒரு ஆபத்தும் உண்டாகாது. ஒரு சர்ப்பம் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் சிறு பிள்ளைத்தனமாக அந்த சர்ப்பத்தை காலால் இடறி அதன் தூக்கத்தை கலைத்தால் கொடிய விஷம் உள்ள அந்த சர்ப்பம் என்ன செய்யுமோ அதுபோன்று தான் தற்பொழுது உன்னுடைய சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டினால் விளையக்கூடிய விபரீதத்தை நீ அறியாமல் இருக்கின்றாய். வந்தியின் வைபவத்தை அறிவாயா? வந்தியின் பெருமை உனக்கு தெரியுமா? எத்தனையோ பெரியோர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வந்தியினால் வருணனில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருணன் என்றால் சமுத்திரத்திற்கு பெயர். அதில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீயா எனக்கு சமமானவன் என்று கேலி பேசினான். அப்பொழுது அஷ்டாவக்ரர் கூறுகிறார், மைனாகத்திற்கு மற்ற மலைகள் போலவும் வண்டி இழுக்கும் காளைக்கு கன்றுக்குட்டிகள் போலவும் மிதிலாதிபதியான அரசனுக்கு எல்லா அரசர்களும் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். வந்தி, உன் அரசன் உனக்கு விதேயனாக இருக்கின்றான். அந்த அரசனுக்கு மற்ற அரசர்கள் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்னும் கர்வத்தினால் பேசுகிறாய் அல்லவா? கல்வி அறிவு இருக்கலாம், ஆனால் கர்வம் இருக்கக்கூடாது. வித்யா ததாதி வினயம். கல்வியினுடைய பெருமையே என்ன தெரியுமா? அந்த கல்வி அறிவை நாம் பெற பெற அதை அடைய அடைய நம்மிடத்தில் ஒரு வினயம் இருக்க வேண்டும், மற்றவரிடத்தில் நாம் வணங்கி இருக்க வேண்டும். எப்படியோ எப்படி தேவர்களுள் இந்திரன் சிறந்தவனோ, நதிகளுள் கங்கை நதி மிகவும் சிறந்தவளோ, அப்படித்தான் அரசர்களில் நீ சிறந்தவனாய் இருக்கின்றாய். ஆனால் வந்தியை ஆதரிப்பதினாலே அரசனே உன்னுடைய தேஜஸிற்கு பங்கம், குறைவுபாடு வந்திருக்கிறது. வீணாக ஏன் பேச வேண்டும்? அதிகமாக வார்த்தாலாபங்கள் செய்வதனால் என்ன பிரயோஜனம்? வந்ததின் நோக்கம் வந்தியை வெல்வது. அரசனே, அதற்கு உண்டான நிச்சயங்களை செய்து கொள். ஜெயித்தவர்கள் தோற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதான விஷயம்.
ஆம், என் தந்தை உட்பட எல்லோரையும் வந்தி தோற்கடித்து எந்த காரியத்தை செய்து அவர்கள் மரணமடையும்படி செய்தானோ அதே பிரதிஜை தான் வந்தி தோற்றாலும் நடைபெற வேண்டும். உன்னுடைய ஆஸ்தான பண்டிதன் உனக்கு மிகவும் வேண்டியவன் என்பதினால் அவனை விட்டுவிடக்கூடாது என்று சூளுரைத்தார், கர்ஜித்தார். வந்தி அலட்சிய பாவத்துடன் இவரை பொருட்படுத்தாமல் இருந்தான். அரசன், பிரம்மன் தேவரீர் செய்த பிரதிஜைக்கு பங்கம் வராது, இந்த சபையில் ஏற்படுத்தப்பட்ட நிர்ணயம் ஒருபொழுதும் மாறவே மாறாது, ஆகையால் தாங்கள் நிர்பயமாக வாரத்தை தொடங்கலாம் என்று இரு கரம் குவித்து அஷ்டாவக்ரரிடத்தில் பேசினார். சபையில் ஒரே ஆரவாரம், எல்லோரும் ஹாஹாகாரம் செய்கிறார்கள். ஒரு சிலருக்கு வந்தி தோற்க வேண்டும், ஏன் ஒரு சிலர் இல்லை, பலரும் வந்தி தோற்க வேண்டும் என்று தான் எம்பெருமானை பிரார்த்தித்தார்கள். மகரிஷிகளுக்குள்ளேயே ஒரு பந்தயமே நடைபெற்றதாம். அந்த சமயத்தில் வந்தி ஜெயிப்பாரா அல்லது அஷ்டாவக்ரர் ஜெயிப்பாரா? சிறு பிள்ளையாயிற்றே, இவருக்கு தேஜோ விசேஷம் இருக்கலாம், ஆனால் வந்தியை எதிர்த்து வாய்ச்சவடால் விளக்கும் அளவிற்கு சாமர்த்தியம் உண்டா? இல்லை இல்லை. இவர் கருவில் இருக்கும் பொழுது தன் தந்தை செய்த வேதாத்தியனத்தில் தவறு கண்டுபிடித்தவர். சிறு பிள்ளையினுடைய அந்த தன்மை இவரிடத்தில் மாறாமல் இருக்கிறதே என்பதாக ஒருத்தருக்கொருத்தர் விவாதங்கள் செய்து கொள்கிறார்கள். எதற்காக இந்த விவாதம்? இன்னும் சற்று நேரத்தில் யார் வெற்றி கொள்ளப் போகிறார்கள், யார் தோற்கப் போகிறார்கள், இது நிகழப்போகின்றது என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் ஒரு பிரதிஜை செய்யப்பட்டது. 1, 2, 3, 4 என்று எண்ணிக்கையில் ஒவ்வொன்றாக எண்ணி 1 என்னும் சங்கையில், அந்த எண்ணிக்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றதோ அதை பற்றி கூற வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது எதிராளி. இவர் வந்தி 1 என்று ஆரம்பித்தாரேயானால் உடனே அஷ்டாவக்ரர் 2 என்னும் எண்ணிக்கையில் எத்தனை விஷயங்கள் உண்டோ அதையெல்லாம் சொல்ல வேண்டும். பிறகு வந்தி 3 ஆரம்பிக்க வேண்டும். அஷ்டாவக்ரர் 4 என்று ஆரம்பிக்க வேண்டும். எதுவரையிலும், எந்த எண்ணிக்கை வரையிலும் எதிராளியை வீழ்த்தும் கலை அறிந்தவராய் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அது வரையிலும் சொல்ல வேண்டும். எதிராளி அடுத்த எண்ணிக்கையை அறியாமல் வாய்மூடி மௌனமாக இருந்தானேயானால் அவர் தோற்றவராக கருதப்படுவார். அதுவும் எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கின்றன. இப்பொழுது உதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 1 என்பதை குறித்து பேச வேண்டும். இந்த 1 என்பதையே 10-15 விஷயங்களாக 100,000 விஷயங்களாக பேசினாரேயானால் எதிராளி உடனே 2 என்னும் எண்ணிக்கையில் இவர் சொல்லுவதை காட்டிலும் அதிகமாக சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் ராஜசபைகளில் எப்படித்தான் பண்டிதர்கள் பகுமானிக்கப்பட்டிருக்கிறார்கள். பண்டிதர்களுடைய மேதாவிலாசத்தை காண்பிப்பதற்கு எத்தனையோ விதமான இது போன்றதான வழிமுறைகள் கையாளப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம். இவர் 1 என்னும் எண்ணிக்கையில் 100 விஷயங்களை சொன்னால் அடுத்தவர் 2 என்னும் எண்ணிக்கையில் 200 விஷயங்களை சொல்ல வேண்டும். இவர் 200 சொன்னால் அவர் 300 சொல்ல வேண்டும். இப்படித்தான் வாதங்கள். வந்தி சொல்ல ஆரம்பித்தார், அஷ்டாவக்ரர் பதிலுரைக்க ஆரம்பித்தார். 1, 2, 3, 4, 5 என்று சென்றன. வந்தி 12 வரையிலும் சொன்னான். 11, 12 விஷயங்கள் பரிமாறிக்கப்பட்டன. மகாபாரதத்தில் அஷ்டாவக்ர கீதை என்பதாக இந்த கேள்வி பதில்கள் மிகவும் பிரசித்தமாக விளங்குகின்றன. அவற்றின் உள்ளுரை பொருள்கள் அநேகம் உண்டு. ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆயிற்று 13 அந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்தியால் சொல்ல முடியவில்லை. அஷ்டாவக்ரர் பார்த்தார், நிறுத்தவில்லை. நிறுத்தாமல் 13, 14, 15, 16, 17, 18 என்று அவர் அனாயாசமாக நிரர்களமாக கங்கையின் பிரவாகத்தை போன்று வைபவாதிசயத்துடன் கூடியதான தன்னுடைய விலாசங்களினாலே அங்கே சபையோர்கள் எல்லோரும் ஆரவரிக்க சொல்லிக்கொண்டே வந்தார்கள். எல்லோரும் கைத்தட்டி கைத்தட்டி கொண்டாடி அஷ்டாவக்ரர் ஜே, அஷ்டாவக்ரருக்கு ஜே, ஜெயம் 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 என்று அந்த ஜெயோத்கர்ஷத்தை கொண்டாடினார்கள். வாய் மூடி தலை குனிந்து மௌனியாய்
பேச முடியாதவனாய், வெட்கத்தினாலேயும் வேதனையினாலேயும் தலை குனிந்தவனாய் நான் இருவரையிலும் இருமாப்புடன் இருந்தேனே. எத்தனையோ பெரியோர்களை எல்லாம் என் வாரத்திறமையினாலே நான் ஜெயித்தேனே. இந்த சிறு பிள்ளையினிடத்தில் என் வாரத்திறமைகள் எடுபடவில்லையே, இவனிடத்தில் நான் தோற்றுவிட்டேனே, ஒரு வார்த்தை என்னால் பதிலுரைக்க முடியவில்லையே என்பதாக தலை கவிழ்ந்து இருந்தான் வந்தி. அஷ்டாவக்கரின் தபோபலம் அத்தகையது. அஷ்டாவக்கரர் அதுபோன்று பேச ஆரம்பித்தார். ஆச்சரியம் ஆச்சரியம் என்று சபையோர்கள் ஆகாகாரம் செய்து கொண்டாடினார்கள். அரசனோ இவரை ஆறத் தழுவிக் கொண்டான். மகனியரே, சுவாமின்னு, பிரம்மன்னு, உம்மால் இந்த சபை இன்றைய தினத்தில் புண்ணியம் செய்தது. உம்மால் இந்த சபை இன்றைய தினத்தில் பெருமை பெற்றது. இதுவரையிலும் கண்டிராத ஒரு வாரத் திறமையை இந்த சபையோர்கள் எல்லோரும் கண்டிருக்கிறார்கள். ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் என்று அரசன் கொண்டாடினான். அரசனே, உன் பகுமானத்திற்காகவோ அல்லது நீ அளிக்கும் சன்மானத்திற்காகவோ இந்த சபைக்கு நான் வரவில்லை. வந்தியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். நான் வந்தது வந்தியை வீழ்த்துவதற்காக. அஷ்டாவக்கரர் அங்கேயும் வார்த்தை ஜாலங்களை எடுத்து கையாண்டார். வந்ததின் நோக்கம் வந்தியை வீழ்த்துவதற்காக. கொடும் செயல் புரிபவனை அரசனே நீ ஒரு பொழுதும் ஆதரிக்கலாகாது. பண்டிதர்களை பகுமானிக்க வேண்டும், அவர்களை நாம் ஒரு பொழுதும் அவமானிக்க கூடாது. ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொரு புத்தி விலாசம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கும், மற்றொருத்தருக்கு இன்னொரு விஷயம் தெரிந்திருக்கும். நகி சர்வ சர்வம் ஜானாதி, எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க முடியாது. எல்லோருக்கும் எல்லாவற்றை குறித்த அறிவு உண்டாகாது. நகி சர்வ சர்வம் ஜானாதி, இதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். பந்தியை நீ முதலிலிருந்தே கண்டித்திருக்க வேண்டும். கண்டிக்கவில்லை, பரவாயில்லை. ஆனால் இதுவரையிலும் இந்த வந்தி மற்றவர்களுக்கு என்னதொரு தண்டனை அளித்தாரோ அதே தண்டனை தான் அவனுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று அஷ்டாவக்கரர் அரசனிடத்தில் தெரிவித்தார். வந்தி வினயத்துடன் அஷ்டாவக்கரர் அருகில் வந்து சேர்ந்தான். இதுவரையிலும் வணக்கம் என்றால் என்ன, வினயம் என்றால் என்ன, இதை அறியாதவனான வந்தி முதல் முறையாக தற்பொழுது வணக்கத்துடன் வந்து நின்றான். தலை நிமிர்ந்து அஷ்டாவக்கரரை பார்ப்பதற்கு அவனுக்கு ஏறு திராணி. நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தலை குனிந்தவனாகவே இருந்தான். அரசனும் வந்தி என்ன சொல்லப் போகிறான் என்பதை கேட்பதற்கு ஆவல் கொண்டவனாக, மகரிஷே, பிரம்மன் இதோ உம்மால் தோற்கடிக்கப்பட்ட வந்தி உம் அருகே வந்து நிற்கிறான். இனி நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறீரோ அந்த காரியத்தை உம் இஷ்டப்பட்டபடி செய்யலாம். இதில் அடியேனுக்கு துளியும் ஆக்ஷேபம் இல்லை என்று தெரிவித்தான். ஒருவேளை வந்தியை அஷ்டாவக்கரர் மன்னித்து விடுவாரோ என்பதாக அரசனுடைய எண்ணம் போலும். சிறு பிள்ளைதானே, தன் வாரத்திறமையை வெளிப்படுத்துவதற்காக சூளுரைத்தார். ஆனால் வந்தி செய்ததை போன்ற அடாத செயலை இவர் செய்ய மாட்டார் என்று நினைத்திருக்கலாம். அல்லது யாரை இழந்தாலும் தான் வந்தியை இழப்பதற்கு அரசனுக்கு ஓர் எண்ணம் உண்டாகாமல் இருந்திருக்கலாம். ஆகையால் அஷ்டாவக்கரரின் மனோநிலையை தான் படிப்பதற்கு தகுந்தாற் போலே பேச்சுக்களை அரசன் பேசினான். விடுவாரா அஷ்டாவக்கரர்? தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே தந்தை செய்த தவற்றை சுட்டிக்காட்டின தேஜோ விசேஷம் தபோபலம் பொருந்தியவர் அல்லவா இவர்? அரசனே, என்னிடத்தில் கருணையை எதிர்பாராதே. ஏனென்றால் கருணையே இல்லாமல் எத்தனை பெரியோர்கள் ஜலத்தில் அமிழ்த்தப்பட்டு மரணத்தை தழுவினார்கள். அதே தண்டனை தான் இந்த வந்திக்கும் அளிக்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நீ செய்ய வேண்டும் என்றவுடன் வந்தி கைகுவித்து அஷ்டாவக்கரரிடத்தில் கூறினார். பெரியோரே, உம்மிடத்தில் தோற்றதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஜலத்தில் அமிழ்த்தப்படுவதனால் எனக்கு ஒரு துயரமும் உண்டாகப் போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் உண்மையில் வருணனின் பிள்ளை. ஆம், தீர்த்தத்திற்கு அதிபதியான, தண்ணீரின் அதிபதியான வருணனின் பிள்ளை நான். தண்ணீரில் அமிழ்த்தப்படுவதனால் எனக்கு ஒரு பெரிய அனர்த்தம் உண்டாவது இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜலத்தில் அமிழ்த்தப்படுவதனால் எனக்கு ஒரு துயரமும் உண்டாகப் போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் உண்மையில் வருணனின் பிள்ளை. ஆம், தீர்த்தத்திற்கு அதிபதியான, தண்ணீரின் அதிபதியான
வருணனின் பிள்ளை நான். தண்ணீரில் அமிழ்த்தப்படுவதினால் எனக்கு ஒரு பெரிய அனர்த்தம் உண்டாவது இல்லை. நான் இதுவரையிலும் என்ன செய்தேன், எதற்காக அந்த காரியத்தை செய்தேன் என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜனக மகாராஜா இத்தகையதொரு யாகத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே என் தந்தையான வருண மகாராஜர் வருணலோகத்தில் 12 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய தீர்க்க சத்திரம் என்னும் ஓர் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யாகத்திற்கு ரித்விக்குகள் தேவை என்பதினாலன்றோ இவர்கள் அனைவரும் தண்ணீரில் அமிழ்த்தப்பட்டு என் தந்தையின் யாகத்திற்கு ரித்விக்குகளாக அனுப்பப்பட்டார்கள். உண்மையில் எவரும் மரணமடையவில்லை. இதோ நீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன் தந்தை ககோளர் உட்பட எல்லோரும் தண்ணீரிலிருந்து வெளியே வரப்போகிறார்கள், பாருங்கள் என்று வந்து சொன்னான். அப்படி அவன் சொன்னபடியே நடந்தது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வந்தியினால் தண்ணீரில் அமிழ்த்தப்பட்ட அத்தனை மகரிஷிகளும் சமுத்திரத்தின் நடுவிலிருந்து எழுந்து நடந்து வந்தார்கள். பேராச்சரியம் இது. ஆனால் அஷ்டாவக்ரர் சொன்னார், வந்தி, உன் தந்தை வருணராஜனாக இருக்கட்டும், அவன் வருணலோகத்தில் உயர்ந்த சத்திரயாகத்தை செய்பவராக இருக்கட்டும், நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே என் தந்தை யாகம் செய்கிறார், யாகத்திற்கு ரித்திக்குகள் தேவைப்படுகிறார்கள், எவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வந்து என் தந்தையின் யாகத்தில் பங்கு பெற வேண்டும் என்று அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து அநியாய மார்க்கத்தினாலே நீ எல்லோரையும் மரணத்தை அடையும்படியாக செய்தாய். ஆகையால் நீயும் அதுபோன்று தான் ஜலத்தில் அமிழ வேண்டும் என்றவுடன் அஷ்டாவக்ரரை பார்த்து கைகுவித்து சேவித்த வந்தி தண்ணீருள் அமிழ்ந்து அவன் மறைந்தான். ககோளர் வெளியில் வந்தார். அந்த பிள்ளையை பார்த்தார். அந்த பிள்ளையின் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோணலை பார்த்தார். அடடா, கருவில் இருக்கும் பொழுதே தன்னால் சபிக்கப்பட்ட பிள்ளை அஷ்டாவக்ரன் இவன்தான் என்பதை உணர்ந்தால், தன்னை மீட்டெடுத்த தேஜோபலம் உடையவன் தன் பிள்ளை என்பதினால் ஆனந்த மேலிட்டால் அழுத கண்ணீருடன் உடம்பில் ரோமாஞ்சங்கள் உண்டாக அக்குழந்தையை தானாக தழுவிக்கொண்டான். அஷ்டாவக்ரரும் ககோளராம் தன் தந்தையின் காலில் விழுந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். ஏனைய பிராமணோத்தமர்களும் அஷ்டாவக்ரரை பூர்ணமாக ஆசீர்வாதம் செய்தார்கள். பின்னர் அவரை அழைத்து கொண்டு தன் தாயினிடத்தில் சுஜாத்தினிடத்தில் சென்ற அஷ்டாவக்ரர், அம்மா, இதோ நம் தந்தை மீண்டு வந்து விட்டார், உன் கணவன் மீண்டு வந்து விட்டார், உன்னுடைய சௌமங்கல்யத்திற்கு எந்த குறைவும் உண்டாகவில்லை, நீ என்றும் சுமங்கலிதான் என்று தாயையும் தந்தையும் நிற்க வைத்து தன்னுடைய 8 கோணலுடன் கூடிய சரீரத்துடன் அவர்களை வணங்கினார் தபோபலம் மிக்கவரான அஷ்டாவக்ரர். தாயும் தந்தையும் அக்குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தார்கள். சிறு பிராயத்தில் அந்த குழந்தையை இருவரும் சேர்ந்து கொஞ்சுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. விதி கொடியது. அதனால் இருவருமே பிரிந்திருந்தார்கள். தற்பொழுது அத்தகையதொரு வாய்ப்பு உண்டாயிற்று. உடனே ககோளர் தன் பிள்ளையை அழைத்து, அஷ்டாவக்ரா, இங்கே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சமங்கை என்னும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வாயாக. அங்கே ஒரு நதி, சமங்கா என்பது பெயர், அதில் நீ ஸ்நானம் செய்வாயாக என்றவுடன் அஷ்டாவக்ரர் அதில் மூழ்கி எழுந்தார். என்னே ஆச்சரியம்! தந்தையின் கொடிய சாபத்தினால் அவர் உடம்பில் ஏற்பட்டிருந்த 8 கோணல்கள் சரியாக நிமிர்ந்து சாதாரண ஒரு மனிதனைப் போன்று நல்ல தேக அவயவங்கள், புஷ்டியான அவயவங்கள் உடையவராக அஷ்டாவக்ரர் விளங்கினார். இருந்தாலும் பிறப்பிலிருந்தே அவருக்கு என்ன ஒரு பெயர் சித்தித்ததோ அந்த பெயரே இப்பொழுதும் நிலைத்தது. தன் தந்தையின் சாபத்தினால் ஷரீரங்கள் விகாரமான அதே மகரிஷி தன் தந்தையின் அனுக்கிரக விசேஷத்தினால் சமங்கையில் ஸ்நானம் செய்து மீண்டும் நன்னிலை அடைந்தார். அஷ்டாவக்ரர் என்னும் அந்த தபோதனரின் புண்ணிய சரித்திரத்தை நாம் கேட்பதினாலே நம்முடைய மனதில் இருக்கும் கோணலான எண்ணங்களும் சரியான பாதையில் செல்லட்டும். அவைகள் நிமிர்ந்து நின்று நமக்கும் நல்லதொரு சாத்வீக பாவத்தை உண்டாக்க வேண்டும் என்று இந்த தபோவனத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.